இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஈடு நேற்று நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரங்களை சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வீடியோவை காணும் உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரங்களை சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? வேதனையோடு கூட இருக்கிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அண்டையில் வருங்க. அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், அவர் அண்டையில் வருகிற யாவருக்கும் அவர் இளைப்பாறுதலை அவர் இயேசு தருகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வீடியோவை காண்கிற உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் கேள்வி கேட்கலாம், ஏன் இந்த பாரம், ஏன் இந்த சுமை என்று. ஆண்டவர் பாடுகளோடு தான் உண்டாக்கினாரா என்றெல்லாம் கேள்விகள் வரும். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பாடுகளோடு உண்டாக்கவில்லை, ஆனால் மனிதன் பாவத்தினாலே வந்தது. இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் இளைப்பாற வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அவனுக்கு இளைப்பாறுதல், அவன் ஓடுகிறான், உழைக்கிறான், ஒவ்வொரு பாடுகளும் செய்கிறான், ஆனால் அவனுக்கு இளைப்பாறுதல் வருவதில்லை. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, ஒவ்வொரு நாளும் எப்படியாவது இளைப்பாற வேண்டும், கவலை இல்லாமல் சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அவனுக்கு எப்படியாகிலும் சரி இளைப்பாறுதல் அவனுக்கு கிடைப்பதில்லை. காரணம் என்னவென்றால் அவனுடைய பாவத்தினாலவே அவனுடைய இளைப்பாறுதல் அவனை விட்டு விலகி போயிரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் இளைப்பாறுதல் வேண்டும் என்று விரும்புகிறாயா? இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உனக்கு இளைப்பாறுதலை தருகிறார். கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை, கண்ணீர் பட வேண்டிய அவசியமில்லை. இந்த இயேசு உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரி யாராக இருந்தாலும் சரி, இளைப்பாறுதல் தேவையில்லை. இளைப்பாறுதல் ஆண்டவர் உனக்கு தருகிறவராக இருக்கிறார். இளைப்பாறுதலை ஆண்டவர் இயேசு உனக்கு இளைப்பாறுதலை தருகிறார். அன்புக்குரியவர்களே, அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த வீடியோவை பார்க்கிற உங்களுக்கு இயேசு இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறாயா? இந்த இயேசு இளைப்பாறுதலை தருகிறார். இதை விசுவாசிக்கும் பொழுது இயேசு உனக்கு இளைப்பாறுதலை தருவார். ஆண்டவராய் இயேசு இளைப்பாறுதலை தருவதற்காகத்தான் 2026 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த இயேசு உனக்காகவும் எனக்காகவும் இந்த கல்வாரி சிலுவையில் உனக்காக எனக்காகவும் சிலுவை சிந்தினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நீ யாராக இருந்தாலும் சரி, இந்த இயேசு கிறிஸ்து அண்டையில் வரும் பொழுது இந்த இயேசு உனக்கு இளைப்பாறுதலை தருகிறார். உனக்கு உள்ள ஒரு கேள்விகள், மனிதனுக்கு இளைப்பாறுதல் ஏன் இல்லாமல் போயிடுச்சு என்றால், மனிதனுக்கு இளைப்பாறுதல் ஏன் இல்லாமல் போயிடுச்சு என்றால் அவனுடைய பாவமே. கடவுள் தன்னை போலவே ஆளுகை செய்யக்கூடியவனாகவே மனிதனை உண்டாக்கினார். ஆனால் அவனுக்கு ஆளுகை தன்மையை அவன் இழந்து விட்டான். அவன் பாவத்தினாலே, அவன் பிசாசினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்ததினாலே அவன் ஆளுகையின் தன்மையை இழந்து விட்டான். அதனால தான் ஒவ்வொரு நாளும் அவன் புசிக்க வேண்டுமானால் அவன் தன்னுடைய வேர்வை சிந்தி அவன் புசிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அதனால தான் இயேசு சொல்கிறார், இப்படி வேதனையோடு கூட இருக்கிற மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ கலங்காதே, திகையாதே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் அண்டையில் வா, உனக்கு நான் இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிறார். இதை இளைப்பாறுதலை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த ஆண்டவராக இயேசு உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறார். அவர் வருத்தப்பட்டு பாரங்களை சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என் அண்டையில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிறார். ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் வேதனையோடு கண்ணீரோடு, ஐயோ என்னுடைய காரியங்கள் ஒன்று வாய்ப்பதில்லையே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறாயா? இந்த நாளில் உனக்காக நான் ஜெபிக்கிறேன்.
அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, நம்முடைய மாறாத கிருபைக்கும் இரக்கத்துக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே, இந்த நாளிலும் அற்புதங்களுக்காக அதிசயங்களுக்காக ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கு நீர் அற்புதங்களை செய்யும்படி நான் செபிக்கிறேன். தேவனே, உடைய மகிமையின் உள்ள கரம், உடைய ஆணி பாய்ந்த கரம் வெளிப்படும்படி நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு மனிதனுக்காகவும் பாவங்களை மன்னிப்பதற்காகவே நீர் இரத்தம் சிந்தினீர். உம்முடைய கைகளில் இரத்தம் சிந்தினீர். அன்பு தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். எந்த பிராணத்திலும் இல்லாத காரியத்தை நீர் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் ஆண்டவரே நிந்தைகளை அனுமதித்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பொழுது நிந்தையோடு இருக்கிற அருமையான சகோதரி சந்திக்கும்படி நான் செபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த நாளிலும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஜெபித்திருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், வேதனைகளை மாற்றுவார், கண்ணீரை மாற்றுவார். இயேசு உங்களோடு கூட இருப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.